ஹாய் மைனஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெனஸ் அப்படிங்கிற ஒரு க்ளவுட் மைனிங் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கரெக்டான டைமில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் பார்க்கணும்னா யூடியூப் உங்கள்கிட்ட அதை சேர்க்கணும்னா நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட டெலகிராம் சேனலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஆப்னு இல்லை, நீங்கள் மைனிங்க்கு நிறைய ஆப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லா ஆப்போட அப்டேட்ஸுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அந்த அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லா ஆப்போட ஆப்போட எல்லா அப்டேட்ஸுமே ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த கஷ்டப்படாமல் நம்ம ஃபாலோ பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸ் எல்லாமே அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் பேஜ் ஒரு பேஜ்லேயே உங்களுடைய நீங்கள் மைனிங் பண்ணுற எல்லா மைனிங்களோட ஆப்போட அப்டேட்ஸு, கேவிஸ் அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ டெலகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். இது அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ஸ். ஸோ வெப்சைட்டில் அவங்களுடைய டோக்கனைஸ் அண்ட் ஒயிட் பேப்பர், அவங்களுடைய ப்ராஜெக்டோட எல்லா டீட்டெயிலுமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆக்டிவ் யூசர்ஸ் ஒரு 1,50,000 யூசர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டோக்கனுமே ஒரு 81 கோடி டோக்கன் இப்போதைக்கு மைன் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி. ஸோ நீங்கள் ஆப்பிள் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. அஃபிஷியல் ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வெப்சைட்டில் அதை டவுன்லோட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டெயிலாக அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொபைல் ஆப்போட இன்டர்ஃபேஸோட ஃபீச்சர்ஸ் இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. ஸோ ரியல் டைம் ஸ்டாட்டிக்ஸ், ஏர்னிங் ட்ராக்கர், எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கிறோம் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட், பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், புஷ் நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கு மைனிங் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வரது ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா டீட்டெயிலுமே இது அவங்களுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை கொடுத்துருக்குறாங்க அவங்களோட ஆப்போட டீட்டெயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நிறைய டெனஸ் காயின்ஸை ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கன்னா. ஸோ அவங்களோட சிம்பிளானது என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லியும் மைண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்னு இல்லை, எந்த ஆப் இருந்தாலுமே டெய்லியும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆப்புக்கு மேலே மைண்ட் பண்ணுவேன். ஸோ 40 ஆப்புமே டெய்லியுமே மைண்ட் பண்ணிடுவேன். ஸோ மிஸ் பண்ணவே மாட்டேன். கடந்த ஒரு 1 இயராகவே நான் கிரிப்டோவில் மைண்ட் பண்ண ஆரம்பித்து 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே மிஸ் பண்ணாமல் நம்ம மைண்ட் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம அதிகமான காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஏன்னா ஒரு நாள் நீங்கள் மைண்ட் பண்ணி மிஸ் பண்ணாலுமே 24 காயின் நம்மளுக்கு லாஸ் தான். ஸோ அதை சொல்கிறாங்க மென்ஷன் பண்ணி. அப்புறம் உங்களுடைய செக்யூரிட்டி சர்க்கிள், அதாவது நம்ம ரெஃபர் பண்ணுறவங்களை அதிகப்படுத்தணும்னா அதிக காயின்ஸ் மைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டில் ரெஃபர் பண்ணுறதுமே ஒரு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லியுமே கரெக்டாக மைண்ட் பண்ணுங்கள். நிறைய ஒரு ஆப்பு 2 ஆப்னா கரெக்டாக மைண்ட் பண்ணிடுவேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா 40 ஆப் இருந்தாலுமே அந்த 40 ஆப்புமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று ஏற்றிருப்பீங்க. ஸோ டைம் மாறும் தான். 40 ஆப்புமே ஒரு நாள் ஃபுல்லாகவே மைண்ட் பண்ணாமல் விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு டைம், குறிப்பிட்ட டைம் வச்சுங்க. இந்த டைமில் தான் நான் கரெக்டாக எனக்கு டைம் கிடைக்கும் மைண்ட் ஆன் பண்ணுறக்கு அப்படிங்கிறப்ப. ஸோ அந்த டைமில் இருந்து ஆன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ ஒரு 10 மணி அப்படிங்கன்னா ஒரு 10:30க்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ளாரி கண்டினியூ அப்படியே ஒவ்வொன்றா ஆன் பண்ணிட்டு வச்சிங்கன்னா எல்லாமே கரெக்டாக கண்டினியூவாக ஆன் பண்ணலாம். ஸோ அடுத்த நாளுமே அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக 1 பை 1 ஸ்டாப் ஆகும். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டாப்பாக நீங்கள் ஒவ்வொன்றாமே ஆன் பண்ணிடலாம். ஸோ இது மிஸ் பண்ணாமல் பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிறையா மைண்ட் பண்ணுறவங்களா இருந்தால். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு கரண்டில் இது மெயினட் பேஸில் தான் இருக்குது. ஸோ இன்னும் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகாதனால இதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் இதை ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ் ஆகுது, எப்படி நம்ம பப்ளிக் அடாப்ட் பண்ணுறாங்க, இதோட டிமாண்டை பொறுத்து மெயின்லைன் லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் இதை லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எப்படி ரேட் வருதுன்னு. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு மெயினெட் லான்ச் ஆகலை. கேவிசி முடிஞ்சதுக்கப்புறம் மெயினெட் லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இது ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். இதை பற்றினா அவங்களுடைய சப்ளை கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்வளோ டோக்கன் சப்ளைன்னு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10,000 கோடி டோக்கனில் 81 கோடி டோக்கன்ஸ் மட்டும் மைண்ட் பண்ணியிருக்குது. ஸோ நம்மளுக்கு நிறைய டோக்கன்ஸ் இருக்குது. டெனஸ் டெபிட் கார்டுமே இவங்க யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆப்லேயே இருக்குது. ஸோ நம்ம ஆப்பை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் அவங்களுடைய ரோட் மேப். ஸோ ரோட் மேப்பில் இப்போ நம்ம 2026 பேஸ் 3ல் இருக்கோம். அடுத்த நம்ம பேஸ் 4 வர போகிறோம். ஸோ நீங்கள் இப்போயும் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு ஒரு டோக்கன் ஹோல்ட் பண்ணிக்கலாம் மைண்ட் பண்ணி. ஸோ நம்மளுக்கு டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷனே பார்த்திங்கன்னா 70%. அது
நம்ம மொத்த சப்ளைலேருந்துமே 70% வந்து நம்மளுக்கு கம்யூனிட்டி மைனிங் கம்யூனிட்டிக்காண்டி ஒதுக்குறாங்க. ஸோ மீதி 10% வந்து லிக்விடிட்டி ஃபுல்க்கும் ஒதுக்குறாங்க. ஸோ 5% வந்து கோர் டீமுக்கு. ஸோ அவங்கள 15% வந்து இன்வெஸ்டர் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்குலாம் ஒதுக்குறாங்க. ஸோ 70%ங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு இது தான். ஸோ ஆனால் அதிகமாக தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ ரேட்டு எப்படி வருது பார்ப்போம். ஏன்னா எதனால் சொல்கிறேன்னா மைனஸ் வந்து இப்போ வந்து டோட்டல் சப்ளைலேருந்து ஒரு 50% 40 ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு கம்மியாக மைனஸ்க்கு ஒதுக்குறாங்களோ டோக்கன் சப்ளையை, ஸோ அந்தளவுக்கு ரேட்டு வந்து லிஸ்ட் ஆகிறப்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு சப்ளை வந்து அவங்களுக்கு அதிகமான சப்ளை மைனஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இப்படி தான் இல்லை. ஸோ பொதுவாக எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறாங்களோ அது அந்த ஒரு காயின் வந்து ரேட் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து சைன் அப் ஆப்ஷன் அப்படி இருக்குங்களா, சைன் அப் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ட்ரு பண்ண மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை அக்கௌண்ட் இருக்கும். ஸ்கிப் பண்ணவங்கிறது வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்களோட மெயில் ஐடியை வெரிஃபை பண்ண விரும்பல அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ அது கொடுக்க வேணாம். ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம் உள்ளார. ஸோ வெரிஃபை அக்கௌண்ட் கொடுத்துங்க. வெரிஃபை அக்கௌண்ட் கொடுத்தப்பறம் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெஃபர் கோடு கேட்கும். ஸோ ரெஃபர் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. வீடியோ சைட்லையுமே இருக்கும், டெஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கும், யூஸ் பண்ணிங்க. ஏன்னா ரெஃபர் கோட் என்ட்ரு பண்ணிங்கன்னா நம்மளோட டீமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு ரெஃபர் ஸ்பீடுமே உங்களுக்கு கிடைக்கும், அந்த ரெஃபர் ஸ்பீடு. ஓகேங்களா, ஓகே மேஸ், இதுதான் என்னோடய ரெஃபர் கோடு. ஸோ என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தா ஸோ இதுதான் மேனஸ் இன்டர்ஃபேஸ், ஆப்போட இன்டர்ஃபேஸ். இதில் வந்து நம்ம மைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா கீழே ஸ்வைப் டு ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ அது ஸ்வைப் பண்ணிங்கன்னா அப்படி ஸோ நம்மளுக்கு ஒரு ஆட் ப்ளே ஆகும். ஸோ ஆட் ப்ளே ஆக முடிச்சக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆயிரும் 24 hours ஒன்ஸ். ஸோ அவ்வளோ சிம்பிள் ஒர்க்கு. ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் மைனிங். ஸோ பேஸ் ரேட் வந்து 1 கொடுப்பாங்க. ஸோ என்னோடய ரெஃபர் கோடு போகிறனால உங்களுக்கு 0.125 அதாவது 125 அப்படிங்கிற வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் பேஸ் ரேட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பர் ஹவருக்கு 0.125 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஓகேங்களா, இதில் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டா செக்யூரிட்டின்னு இருக்கும். ஸோ இந்த டேட்டா செக்யூரிட்டி கூட கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு டோக்கன் வந்து உங்கள் வாலெட்டில் வந்து ஆட் ஆகிரும். ஸோ இந்த ஆப்பில் மைனிங்கில். ஸோ ஓகேங்களா, சாரி மிஸ் 1.5 டோக்கன்ஸ் வந்து ஆட் ஆகிரும். ஏன்னா இதில் வந்து ஒர்க்கு. ஓகேங்களா, இதில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கலாம். ரெஃபரல் டீம் இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இன்வைட் கொடுத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட், அவங்களோட ஆப்பில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா. ஸோ டெபிட் கார்டு இதுதான் என்ன சொல்லியிருந்தது. இதில் வந்து டெபிட் கார்டை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட டெபிட் கார்டு வந்து. ஸோ இப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குன்னு அவங்க வந்து சப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலை. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ அவங்க எப்போ இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் வந்து நீங்கள் ரேட் பண்ணிக்கலாம் இங்கேயுமே. ஸோ அவ்வளோதான் மேனஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா லெட்ஜர், காயின்லி, பிட்மார்ட் உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த பிட்மார்ட்டு. ஸோ அது ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸ்சேஞ்சு தான் நம்ம பினான்ஸ் மாதிரி. ஸோ அவங்களோட கொலாபரேஷன்லாம் தான் இருக்குது. ஸோ நான் ஒரு டீசெண்டான ஒரு ரேட்டுக்கு வந்து லிஸ்ட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் மைண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டினியூவாக. ஸோ டெய்லியுமே மிஸ் பண்ணாமல். ஸோ ஓகே மேனஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ டெலகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.